ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான vlog வந்து பார்க்கலாமா? லாஸ்ட் 2 வீக்ஸாகவே வந்து பாப்பாவுக்கு சாட்டர்டேஸில் வந்து ஸ்கூல் இருந்தது. எப்படா சாட்டர்டே லீவ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாரம் லீவ் விட்டாங்க. காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். ஆனால் எழுந்துட்டு வாக்கிங் போகணுன்னா போயிருக்கலாம், இன்றைக்கி லீவு தான். ஆனால் சோம்பேறித்தனம் அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். 7 மணி வரைக்கும் எழுந்திருக்கல படுக்கையை விட்டு. ஆனால் முடிச்சுட்டு அப்படியே மொபைலில் பார்த்துட்டு அப்படியே படுத்திருந்தேன். எழுந்தது எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், 66.1 kg. ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் ரெகுலராகவே வந்து காலையில் நேரத்தில் வந்து மதியானத்துக்கு லஞ்சுக்கு என்ன சமைக்கிறோமோ அதே சாப்பிட்டுக்குவா, இல்லைனா லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிறது. மோஸ்ட்லி இப்போ ரீசெண்ட் டேஸில் அவளுக்கு ரவா கஞ்சி ரொம்ப பிடிக்குது. நான் நாளே வந்து மெனு கேட்டேன் என்னெல்லாம் வேணும்னு. அப்போ எனக்கு தோசை மாவு அரைச்சி வைக்க சொல்லி அதனால் நான் தோசைக்கு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு காலையில் தோசை ஊற்றி தரட்டான்னு கேட்டால் இல்லை எனக்கு ரவா கஞ்சியே வேணும்னு. இந்த வாரத்துலேயே நான் ஒரு 3 நாள் ரவா கஞ்சி தான் செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றி செஞ்சு கொடுக்கணும், அதுதான் பாப்பாவுக்கு பிடிக்குது. அவளுக்கு தேங்காவை துருவி போட்டு செஞ்சு கொடுத்தா பிடிக்க மாட்டேங்குது. அதனால் அந்த மாதிரி தான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி செஞ்சு கொடுத்துருந்தேன். நான்வெஜ்ஜும் வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸில் எடுக்கிறப்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் கடையெல்லாம். அப்படின்றனால எனக்கு அன்றைக்கி ஏன்டா போகிறோன்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி சண்டே வந்து நான் காலை 7 மணிக்கெலாம் சிக்கன் வாங்கலான்ட்டு போனேன். பாப்பாவுக்கும் எனக்கு மட்டும் தான் 100 ரூபாய்க்கு தானே சிக்கன் வாங்குகிறோம், டக்குன்னு போயிட்டு வர போகிறோம் அப்படின்ட்டு போனேன். 7 மணிக்கிட்ட கடைக்குள்ளே நுழைஞ்சி 8 மணிக்கு தான் நான் கடையை விட்டு வெளியில் வரேன். பக்கத்தில் கடையிலலாம் வந்து ரேட்டு கூட இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வேறு நான் போய் வாங்குறதுக்கு போயிருக்கேன். இந்த ட்ராவல் அலைச்சல், அங்கே போய்ட்டு அந்த கடையில் அவ்வளோ நேரம் நின்னது, அதெல்லாம் எனக்கு ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து சண்டேஸ்லாம் கண்டிப்பாக வந்து நான்வெஜ் கடை பக்கம் போகவே கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் பாப்பா கிட்ட சாட்டர்டே லீவ் தானே, என்ன வேணுமோ கேளுங்க, இன்றைக்கே வாங்கி செஞ்சு கொடுத்துறேன்னு. அவள் வந்து அவளுக்கு நான் 2 ஆப்ஷன் தான் கொடுத்தேன். ஏன்னா மட்டன் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா லாஸ்ட் வீக் வாங்கி கொடுத்துட்டேன். இந்த வீக் வந்து பேலன்ஸ் இருக்கிறது நண்டு, ராட்டு, மீன். நண்டு வந்து எக்ஸாம்ஸ் இப்போ வரப்போகுது, அந்த டைம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாங்கி செஞ்சு கொடுத்து. இப்போ கொடுத்தோன்னா ஒத்துக்குதோ என்னமோன்ட்டு ரெண்டும் கிடையாது, மீன் ராட்டம் தான். இதில் என்ன வேணுமோ கேளுங்கன்னு. மீன் வந்து அவள் கெண்டை மீன் மட்டும் தான் பாப்பா வந்து விரும்பி சாப்பிடுவாள், மற்ற எதுவுமே சாப்பிட்றதில்ல. அதனால் மீன் வேண்டாமா, ராட்டை வாங்கி கொடுங்க, இறால் வாங்கி பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் சரின்ட்டு 1 kg இறால் வந்து வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட் போயிட்டு. 1 kg வந்து 300 ரூபான்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. பார்க்குறப்ப நல்லா பெருசாக கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் க்ளீன் பண்ணுறது ஈஸி தான், பெருசாக இருந்தால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எப்போவுமே ராட்டு வாங்கினோன்னா ஒரே மாதிரி சைஸில் தான் மோஸ்ட்லி இருக்கும், சின்னதாக இருக்கும் இல்லைனா பெருசாக இருக்கும். இந்த வாட்டி பார்க்குறப்ப தான் பெருசாக தெரிஞ்சிருந்துருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியுது பெருசு, சின்னது, மீடியம்னு எல்லா சைஸஸ்லையும் கலந்து கிடந்தது. அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுச்சு பொறுமையாக. ராட்டு பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து நிறைய ரால் இருக்கும்ல 1 kgக்கு, அதை க்ளீன் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஒவ்வொரு ராட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தலையை கிள்ளி போடணும், வாழை பிடிச்சி இழுக்கணும், நடுவில் சட்டை மாதிரி அதை கழட்டி விடணும். அதுக்கப்புறம் நடுவில் வயிற்று பகுதியில் ஒரு கீரலை போட்டு உள்ளே இருந்து அது நரம்பு மாதிரி இருக்கும், அதில் அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கும். அதோடய நம்ம சமைச்சோம் அப்படின்னா சில நேரம் மண் மாதிரி வரும். அதனால் அதையும் கீறி எடுக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கும் ஒவ்வொரு ராட்டுக்கும். குட்டி குட்டியாக அவ்வளோ ராட்டையும் எடுத்து நம்ம அதே ப்ராசஸோட க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா வாங்கிட்டு வந்ததில் பாதிக்கு பாதி அப்படியே குறைஞ்சி காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அதை தூக்கி சட்டியில் போட்டு நம்ம சமைக்கிறப்ப இன்னும் அதை விட சுருங்கி அதுலேயும் பாதிக்கு பாதி வந்துடும். வாங்கிட்டு வரது தான் ஒரு பெரிய கவர் நிறையா 1 kg அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா என்னமோ 100 கிராமுக்கு வாங்கி சமைச்ச மாதிரி ஒரு குட்டி பவுலில் தான் அள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நாங்கள் பிரித்து வச்சு 2 நாளைக்கு நான் பாப்பாவுக்கு செஞ்செல்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வாட்டி இன்றைக்கி வந்து ஒரே நாளாக செஞ்சு சாப்பிட்றணும். எனக்கும் பாப்பாவுக்குமே இறால்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் 1 kg ஃபுல்லாக சமைச்சு திருப்தியாக சாப்பிட்றணும். எடுத்தெல்லாம் வைக்க வேணாம், எடுத்து வச்சா கண்டிப்பாக பத்தாது. அதில் பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் தாராளமாக 1 kg ஒரு வேளைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து இறால் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன், இன்னொரு சைடு ராட்டை கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து பிரியாணி வந்து பண்ணிட போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி மெனு. எப்போவுமே நான்வெஜ் வாங்குகிறேன் அப்படின்னா காலையில் வந்து பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வர டைமுக்கு 8-8:30க்குள்ளே வாங்கிடுவேன். லீவ் நாளில் வாங்குறனாலும் 7 மணிக்கெலாம் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அதனால் வெளியில் வந்து இந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்கும், உட்காந்துட்டு பொறுமையாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வாங்க போனப்போ 9:30 மணி, அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு, இருந்தாலும் இருக்கிற நிழல் அந்த மாமரத்தோட நிழல் கொஞ்சமாக இருந்தது, அதிலே உட்காந்துட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவும் மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் உட்காந்து க்ளீன் பண்ணுறோம். இருந்தாலும் அன்றைக்கி என்ன கடிச்சிச்சா என்ன பண்ணிச்சுனே தெரியல. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் அரிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு கையை கழுவிட்டு இடையில அரைச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த நான்வெஜ் க்ளீன் பண்ண கையை வச்சு அதனாலயா இல்லை வேறு எதுவும் கடிச்சிச்சா என்னன்னே தெரியல. அப்படியே பொறியாக டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லா இடமும் பரவி நெஞ்சுக்குழி வரைக்கும் வந்துடுச்சு, அவ்வளோ அரிப்பு. அதுக்கப்புறம் எப்படா க்ளீன் பண்ணுவோன்னு வேகமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த கொஞ்சம் கழுவி விட்டுட்டு வேகமாக ஓடி போயிட்டு குளிக்க போயிட்டேன்.
நைட்டில் இருப்போம். காலையில் வந்து எங்கேயாவது வெளில ஏதாவது வாங்குறது கிளம்புறோம் அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அப்போ வந்து ஒரு ரவுண்டு குளிச்சுட்டு தான் போகிறது. அப்புறம் நான்வெஜ் வாங்கிட்டு வந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு அப்புறம் நல்லா வேர்த்துல எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் குளிப்பேன். ஆனால் இன்றைக்கி இந்த அரிப்புனால க்ளீன் பண்ணி எப்படா முடிப்போன்னு இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்ச கையோடய டக்குன்னு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் சமையல் செய்கிறதுக்கு வந்து மூடே இல்லை. 12 மணி வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்தேன். சரி பாப்பாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணேன். குக்கரில் தான் டக்குன்னு வச்சிடலான்ட்டு பிளானு. ஃப்ரைக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து மசாலாலாம் தடவி போட்டுட்டேன். 65 மசாலா, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், உப்பு மட்டும் போட்டு பெசரி எடுத்து இறால் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டேன். நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படி போட்டு பொரிச்சுலாம் எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த மசாலாலாம் அதோடய ஒட்டிகிட்டு இருக்கும். அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சில நேரம் அந்த மசாலா மட்டுமே போட்டு அப்படியே சாதத்தை பெரட்டிலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா இறாலையுமே வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டேன். நிறைய தண்ணி விட்டு தண்ணி திருப்பி எல்லாத்தையும் உள்ளே இழுத்து சுருண்டு வரணும். கொஞ்சம் தண்ணியெல்லாம் உள்ளே இழுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் இறால் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையுமே இழுத்து நல்லா சுருண்டு வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரை ரெடி ஆகிடும். அது ஒரு சைடு விட்டு ஒரு சைடு முட்டை வந்து வேக போட்டாச்சு. இன்னொரு சைடு குக்கரில் வந்து பிரியாணிக்கு வந்து தாளிச்சிட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு முந்திரி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிருப்போம் பொழுது முந்திரி டக்குன்னு ஒரு பக்கம் கருகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வெங்காயத்தை தூக்கி போட்டு வதக்க ஆரம்பிப்போன்னு வதக்கிட்டு இருந்தேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றியாச்சு. அது வதங்குறதுக்குள்ளே புதினா கொத்தமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை வந்து நறுக்கி ஆட் பண்ணலாம். பாப்பாவுக்கு வந்து சாப்பிட்றப்ப வாயில் எல்லாம் அகப்படவே கூடாது. தக்காளியுமே அரைச்சி தான் ஊற்ற சொல்லுவாங்க. எனக்கு தக்காளி அரைச்சி ஊற்றி செய்கிறப்ப டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் தக்காளியை வந்து நறுக்கி தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா வந்து இன்றைக்கி செட்டிநாடு பிரியாணி மசாலா ஆச்சி பிராண்டில் இருந்தது. அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருப்பேன். பிரியாணி வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறோம், எவ்வளோ அரிசி ஆட் பண்ணுறோம், எவ்வளோ நான்வெஜ் ஆட் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் மசாலாவோட அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஃப்ரைலேயும் கொஞ்சம் மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதோட காரம் இருக்குது. நான் ஃப்ரை ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தப்ப அது கொஞ்சம் காரம் தூக்கலாக தெரிஞ்சுது. அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் போதும், கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதும்னு சொல்லிட்டு தான் பாக்கெட்டோட அப்படியே வந்து லைட்டாக கொட்டி விட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அது இருந்துருக்கும். அதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 முட்டை வேக வச்சுருந்தேன். அதையும் தூக்கி இதுக்குள்ளே தான் வந்து போட போகிறேன். நான் முட்டை வந்து சமைச்சிட்டு இருக்கப்போ பாப்பா வந்து பாயில்டு எக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அது வந்து இந்த மாதிரி குழம்புலாம் வச்சோன்னா குழம்புக்குள்ளே தூக்கி போட்டால் அவளுக்கு பிடிக்கும். அதனால இதை பிரியாணிக்குள்ளே தூக்கி போடுங்கம்மா முட்டையா அப்படின்னா, அதனால கடைசியில் முட்டையும் தூக்கி இதுக்குள்ளே தான் வந்து போட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி அளவு வந்து ஊற்றினேன். நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கு வந்து 1 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சா தான் குக்கரில் அது கரெக்டாக வெந்து வரும். ஆனால் இதில் வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து எல்லாமே அரைச்சலாம் ஊற்றணும்ல, அதில் கொஞ்சம் தண்ணியெலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால 2 டம்ளர் ஊற்றினாவே அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 3 விசில் விட்டு 3 விசில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணுறோமா, அந்த ஸ்டீம் வந்து அதுவாக போகணும். அந்தளவுக்கு நம்ம விட்டுறணும். நம்மளாம் தூக்கி விட்டு ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே தனியாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். இல்லை வேகாத மாதிரி அரிசி வேற வேறையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ஸ்டீம் ஃபுல்லாக அதுவே அடங்குற அளவுக்கு விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்திருக்கும். நல்லா உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இறால் வாங்கி அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு செஞ்சு நான் எவ்வளோ எடுத்து இறால் பிரியாணியில் போட்டேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க ஃப்ரை வந்து அதில் 1-2 தான் நாங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணோம். மற்றது இவ்வளோ தான். இந்த பவுல் அளவுக்கு தான், குட்டி பவுலில் தான் வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ தான். 1 கிலோ வாங்கினதுக்கு இவ்வளோ தான் தெரியுதுக்கு. இது வந்து ஒரு வேளையில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இன்றைக்கி சண்டே. உங்கள் வீட்டிலலாம் என்ன நான்வெஜ் எடுப்பீங்களா, என்ன மெனு அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலையில் எழுந்துட்டு பேக் சைடில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம் அங்கே இருந்து ஒரு டைலை வந்து நவத்த போகிறப்ப அது காலில் விழுந்து உடஞ்சி கால் வந்து கொஞ்சம் லைட்டாக வீங்கின மாதிரி இருந்தது. அதோட இந்த அரிப்புனால வந்து பொறியாக வேறு வந்துச்சா, உடம்பே முடியாத மாதிரி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு ரெகுலராகவே ஸ்கூல் டைமில் ரிட்டன் வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு டிஃபன் பாக்ஸும் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே பழக்கிட்டேன்னா அது எனக்கு இந்த டைமில் எவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உடம்பு முடியாத டைமில் இப்போ பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கலாம். அப்போல்லாம் வந்து கொஞ்சம் வெசல்ஸ்லாம் பாப்பா வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். குக்கரில் வந்து இப்போ அடியில் வெள்ளையெல்லாம் படிஞ்சிச்சுன்னா அதுக்கு பித்தாம்பரி போட்டு வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ ஃப்ரை பேன்னா அதை வந்து நம்ம கம்பினார்லாம் போடக்கூடாது. சாஃப்டான ஸ்க்ரப் வச்சு
க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிளாஸ் பாட்டில் க்ளீன் பண்ணுறது எல்லாமே அவளுக்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம எப்படி வாஷ் பண்ணுறோமோ அதை விட சூப்பராக பளிச்சுனே அவள் வந்து வாஷ் பண்ணிடுறா. அவள் வந்து போயிட்டு நம்ம வந்து கூட சில நேரம் ஏன்னா தானே தேய்ப்போனா அவள் நல்லா போட்டு தேய்ச்சிட்டு பளிச்சுன்னு இருக்கான்னு பாருங்கம்மா, சூப்பராக இருக்கான்னு பாருங்கம்மா அப்படின்னு கேட்பா. அவளுக்கு அப்ரிஷியேஷன் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்படியே அவளுக்கு அது பழகிடுச்சு. அதனால நான் ஒரு சைடு சமைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அவள் வந்து பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டாங்க. நான் வந்து கவுண்டர் டாப் துடைக்கிற வேலை மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுமே 2 பேருமே நல்லா தூங்க போயிட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு மொபைலில் படம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து ஒரு 5:30 மணிக்கு கிளாஸ் இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி கார்டன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். கார்டன் க்ளீன் பண்ணிக்கிறதுக்குமே வந்து ஃபுல் சப்போர்ட்டு. நான் வந்து மண்ணெல்லாம் கொத்தி விட்டு ஒரு இடம் செடி கீரை வளர்க்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து மண் அள்ளி கொட்டுறது, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விடுறது செடிக்கெலாம், அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுமே நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் செஞ்ச சாதம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை எடுத்து வச்சுருந்தோம். அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். ஃபுல் டே அன்றைக்கி அப்படி தான் போனது. இன்னைக்கு வந்து அமேசான்ல இருந்து ஒரு குட்டி ஹால் வீடியோ வந்து பார்க்கலாம். அமேசான்ல இப்போ பிரைம் டே சேல் வந்து லைவ்ல இருக்குது. ஜூலை 12th to ஜூலை 14th வரைக்கும் லைவ்ல இருக்க போகுது. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 1500 பிளஸ் டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50 to 80% வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு ப்ராடக்ட் கைக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் 4 lakhs plus ஸ்டைல்ஸ்ல வந்து சேம் டே டெலிவரி வந்து அவைலபிளா இருக்கு. உடனே செக் அவுட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்லேருந்து மேக்ஸ் பிராண்டில் மிட்ரைஸ் ஷிம்மர் ஆங்கிள் லென்த் லெகின்ஸ் வந்து 3 பீஸ் எடுத்திருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஃபஸ்ட்டு நான் வியர் பண்ணியிருக்கிறது வந்து மெஜெண்டா கலர். நான் மேலே போட்டிருக்க அந்த குர்த்தி வந்து மேக்ஸ் பிராண்டோடு தான். அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பீச் கலர் ஷிம்மர் லெகின் போட்டிருந்தேன். அது எனக்கு சரியாக சூட் ஆகாத மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. இல்லை க்ரீன் அண்ட் டார்க் பிங்க் ஷேட் வரதுனால சரி மெஜெண்டா எடுத்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தப்ப நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. எக்ஸல் சைஸே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் லென்த்து வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது ஹைட்டுக்கு அப்படின்றதுனால நான் வந்து XXL எடுத்திருக்கேன். அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்ததான் லிபாஸ் பிராண்ட்லேருந்து எடுத்த ஒரு குர்த்தி இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து பிளாக் கலர் ஷிம்மர் லெகின். ஏற்கனவே நம்ம கோகலர்ஸ் பிராண்டோட பிளாக் கலர் ஷிம்மர் லெகின் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் நிறைய குர்த்தி கூட அதை தான் நான் மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி எக்ஸ்ட்ரா இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு இப்போ மேக்ஸ் பிராண்டில் எடுத்திருக்கேன். லிபாஸ் பிராண்ட்லேருந்து குர்த்தா செட்டாக எடுத்திருந்தேன். மேலே டாப் கீழே பாட்டம் வந்து பலாசா பேண்ட்டு ஒரு ஷாலும் வந்து வர மாதிரி. ஆனால் பேண்ட் வந்து எனக்கு சீக்கிரமாக கிழிஞ்சிருச்சு. பலாசா பேண்ட் அப்படின்றதுனால நான் வந்து எக்ஸல் எடுக்காமல் சைஸ் வந்து எல் எடுத்தேன். கரெக்டாக இருந்துச்சு போட்டு பார்த்தப்ப. அதனால் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பேண்ட்டு கிழிஞ்சதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. அப்புறம் இடையில எடுத்து போட்டு பார்த்தப்ப எனக்கு தொப்பை வந்து ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதனால் அந்த டாப் நான் போடாமல் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, போடுறப்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தோணுனால இப்போ இதை வந்து இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த லெகின் வந்து எடுத்தேன். எப்போவுமே ஒரு சில கலர்ஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரெஸ் கூட வந்து செட் ஆகும். அதில் வந்து கோல்டு வந்து மெயின். நிறைய ட்ரெஸ் கூட எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வச்சுருப்பேன். அது எல்லா ட்ரெஸ் கூட ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக அது டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ இல்லாதனால ஒரு 2 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலர் மேட்ச் பண்ணி போகிற குர்த்திஸ்லாம் வியர் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதுக்காக கோல்டு கலர் ஷிம்மர் லெகின் வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒன்று எடுத்தேன். இது எல்லாமே எம்ஆர்பி வந்து 499, பட் ஆஃபரில் 425 ருபீஸ்க்கு வந்து எனக்கு கிடச்சிது. அடுத்ததான் ஜாக்கி பிராண்டில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து எடுத்திருந்தேன். 899 இதோட ப்ரைஸ். அந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லணும். ஏன்னா போட்டிருக்கதே தெரியல, அந்தளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்பர் வந்து 1380 போட்டிருந்தாங்க. இதில் சைஸ் வந்து எஸ்லேருந்து XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் எப்போவுமே ப்ராலாம் வந்து ஜாக்கி பிராண்டில் 38C எடுப்பேன். இதில் எப்படி எடுக்கிறது எனக்கு தெரியல. அதனால் சைஸ் சார்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அண்டர் பர்ஸ்ட் அண்ட் ஓவர் பர்ஸ்ட் சைஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நான் வந்து மெஷர் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து போட்டேன். எக்ஸல் சைஸ் ஆர்டர் போட்டேன். கைக்கு வந்தப்போ பார்த்தப்ப அந்த டேக்கில் வந்து எக்ஸல் சைஸ்க்கு வந்து 38Cன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டான சைஸு நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். அதனால் பர்ஃபெக்டாக இருந்தது ஃபிட்டிங்கு. பேட்ஸோடய உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஓகே. எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றனால இது வந்து ரிமூவபிள் பேட்ஸ் தான். அதனால் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. அடுத்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து ஹஸ்பண்ட்காக ஒரு காட்டன் ரெகுலர் ஃபிட் ஷர்ட் வந்து எடுத்திருந்தேன். கலர் ஷர்ட்டு. இது வந்து நான் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 1099. நான் வாங்கினப்போ 999 ருபீஸ்க்கு வந்து இருந்தது. பட் இப்போ வந்து 52% ஆஃபர் 522 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் நல்லா ட்ராப் ஆகிருக்கு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஜென்ஸ்க்கு யாருக்காவது வந்து கிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் வேரியன்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ அமேசானில் இந்த டிவி டைமில் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 50 to 80% வரைக்குமே ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.